நண்பர்களுக்கு வணக்கம். நமது ஐடிஜிஎஸ்டி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். சார், நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய மாற்றத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இண்டெக்ஸேஷன் சம்பந்தமான மாற்றங்கள், அது சம்பந்தமான ப்ரொவிஷன்ஸில் என்ன சேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சார், என்னோடய வீடியோ ஒரு சில பேருக்கு கிளாரிட்டி கம்மியாக தெரியுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்கிறாங்க. சார், கிளாரிட்டி நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ரெசல்யூஷனை நீங்கள் ஹையர் ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஹையர் ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்துக்களெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது ஹை ரெசல்யூஷனில் ரெக்கார்ட் பண்ணுறோம். நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஹை ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்க சார். சார், இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸும் கொடுப்பாங்க சார். அன்றைக்கி 2001 ஒரு பொருளோட மதிப்பு 100 ரூபாய் அப்படின்னா இன்றைக்கி அந்த பொருளோட மதிப்பு ஒரு 300 ரூபாய் இல்லை 320 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா காஸ்ட் இன்ஃப்ளேஷன், அதாவது விலை ஏற்றத்துக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு இண்டெக்ஸேஷன் கொடுப்பாங்க. அந்த இண்டெக்ஸேஷன் பிரகாரம் உங்களுக்கு அதோட மதிப்பு ஏறி இருக்குது, நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். இது நம்மளுக்கு ஐடியில் இது எல்லாத்துக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம எப்படி அப்ளிகபிள் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, ஒரு இடம் இருக்குது, அது ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அன்றைக்கி ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த பொருளோட மதிப்பு அன்றைக்கி 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி அது 300 ரூபானா 10 லட்சத்துக்கு வாங்கினது 30 லட்சமாக கணக்கு எடுத்துக்கப்படும். அதாவது காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் உங்களுக்கு 10 லட்சம், இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் உங்களுக்கு 30 லட்சம். அப்போ நீங்கள் அதை ஒரு 40 லட்சத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் 30 லட்சத்து மதிப்புள்ள பொருளை நீங்கள் 40 லட்சத்துக்கு விற்கிறீங்க. டிஃபரன்ஸ் 10 லட்சத்துக்கு நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 20% கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்க, ஜூலை 2024 23ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது 23/7/2024 அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுது. ஃபினான்ஸ் ஆக்ட் நம்பர் 2ல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுது. அது பிரகாரம் என்ன ப்ரொவிஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேருந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்காது. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு அதாவது முதல்ல நீங்கள் ஒரு அசட்டை ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க. 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின அசட்டை நான் இன்றைக்கி ஒரு 16 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு முதல்ல இந்த 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு இண்டெக்ஸேஷன் காஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி இந்த 5 லட்சங்கிறது எனக்கு 10 லட்சம் 12 லட்சங்கிற மாதிரி வரும். அந்த ரேட்டை நான் விற்கிற அமௌண்ட்டு, அதாவது சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து நான் கழிச்சிட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு நான் டேக்ஸ் கட்டுவேன். ஆனால் இப்போ ப்ரொவிஷன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணிட்டதுனால உங்களுக்கு 5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறீங்க, 16 லட்சத்துக்கு விற்றுருக்கிறீங்க. அப்போ டைரெக்டாக கழிச்சிட்டு உங்களுக்கு 11 லட்சம் கேபிட்டல் கெயின், 11 லட்சத்துக்கு 12% டேக்ஸ் அப்படின்னு வரும். முதல்ல டேக்ஸ் 20%ங்க சார், இப்போ 12%ஆக மாற்றிடுறாங்க. ஸோ என்ன சேஞ்ச் நடக்குதுன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க, 12%ஆக டேக்ஸை குறைச்சிட்றாங்க. முதல்ல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்தது, நம்மளுக்கு 20% டேக்ஸாக இருந்தது. ஓகே, சரி. இப்படி சொன்னதுக்கப்புறம் நிறையா சைட்லேருந்து உங்களுக்கு டேக்ஸ் பேயர் சைட்லேருந்து அப்போசிஷன் வந்துச்சு கவர்மெண்ட்டுக்கு. அதாவது இது இந்த ப்ரொவிஷன் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக வரும். எப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு ஒரு சம் மூலமாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த 12% இண்டெக்ஸேஷனை எடுத்துகிட்டு 12% அப்ளிகபிள் பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் ஜாஸ்தியாக வருங்க சார். அப்படி ஜாஸ்தியாக வரப்போ நாங்கள் இவ்வளோ டேக்ஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் அல்லது நிறையா கம்ப்ளைண்ட் வந்ததுனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் ஃபாதரிங் ப்ரொவிஷன் தராங்க. அதாவது செக்ஷன் 112(1)A இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொவிசோ இன்சர்ட் பண்ணுறாங்க. ப்ரொவிசோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு மூலமாக ஒரு கிராண்ட் ஃபாதரிங் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. அந்த ப்ரொவிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசட், அதாவது 23 ஜூலை 2024க்கு முன்னாடி அந்த அசட்டை வாங்கியிருக்கிறீங்க, 23 ஜூலை 2024க்கு அப்புறம் அந்த அசட்டை விற்றுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன். நீங்கள் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் 12% கட்டலாம், அல்லது வித் இண்டெக்ஸேஷன் 20% கட்டலாம். இதை மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன். அதுக்கு ஒரு சில கண்டிஷன் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்க்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட் இருக்குது. வேறு ஃபர்முக்கோ கம்பெனிக்கோ இல்லை அசோசியேஷன் ஆஃப் பர்சனுக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த பெனிஃபிட் கிடையாது. ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப். நீங்கள் விற்கக்கூடிய அசட் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருக்கணும். அது லேண்ட் அண்ட் பில்டிங்காக இருக்கணும்.
வேறு எந்த லாங் டேர்ம் அசட்டுக்கும் உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்காது. வேறு ஷேரோ கோல்டோ வேறு எந்த அசட் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருக்கட்டும் அதுக்கு இந்த பெனிஃபிட் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. அது வந்து இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் 23 ஜூலை 2024 அப்புறம் விற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வித்தவுட் இன்டெக்ஸேஷன் 12% தான் நீங்கள் வந்து கட்டி ஆகணும். இப்போ இந்த நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து விற்கிறீங்க, நீங்கள் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃபாக இருக்கிறீங்க, கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறீங்க, கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் விற்றுருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் கிடைக்குது. ஆப்ஷன் நம்பர் 1 வித்தவுட் இண்டெக்ஸேஷன் 12% நீங்கள் கட்டிடணும். ஆப்ஷன் நம்பர் 2 வித் இண்டெக்ஸேஷனோட நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு 20% கட்டணும். இது வந்து கிராண்ட் ஃபாதரிங் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து நாம் அப்பா பேச்சா கேட்போம், அப்பா யார் பேச்சை கேட்பார், தாத்தா பாட்டி கேட்பார். அப்படி இருக்கும்போது பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அதாவது வந்து கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் சொன்னால் எல்லாருமே கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேட்டாகணும். அப்படி இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு அர்த்தத்தை வச்சு தான் இது வந்து கிராண்ட் ஃபாதரிங் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மற்ற அதாவது சட்டம் இருந்ததுன்னா இந்த சட்டம் வந்து அதுக்கு மேலே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே, சரிங்க சார். இது வந்து ஒரு சம் மூலமாக நம்ம வந்து பார்ப்போம். அதாவது எக்ஸ் ஒய் இசட் 3 அசட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் 40 லட்சம் சேல்ஸ் கன்சிடரேஷன் சார், ஸ்டாம்ப் டியூட்டி 39 லட்சம், காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் 20,000க்கு தான் வாங்கியிருக்கிறாரு, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 3000 ரூபாய், வாங்கின டேட் பார்த்திங்கன்னா 10 மே 2004, வித்த தேதி 30 ஜூலை 2024. அதாவது கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் விற்றுருக்காரு. நமக்கு எது கட் ஆஃப் டேட்? 23 ஜூலை 2024 தான் கட் ஆஃப் டேட். அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் விற்றுருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து 2 ஆப்ஷன் கிடைக்குது, 12% ஆப்ஷன், 20% ஆப்ஷன். இவருக்கு எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் நம்ம எடுத்துக்கணும் சார். 40 லட்சம் வருது. இந்த ஸ்டாம்ப் டியூட்டியோட உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. 40 லட்சம் எடுத்தோம் அப்படின்னம்னா இதுக்கு வந்து இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் 20% ரூட்டில் போகிறார். அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கினது 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாய்க்கு இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 64,000 ரூபாய் வரும். 64,000 ரூபா. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இண்டெக்ஸேஷன் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. இவருக்கு வந்து ப்ராஃபிட் சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கழிச்சதுக்கப்புறம் 39,16,115 ரூபா வருது. இதுக்கு வந்து செஸ்ஸோட 20% சில்லறை நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8,16,000 உங்களுக்கு வந்து டேக்ஸ் வரும். இதே வந்து 12% ரூட் நியூ ஸ்கீம் ரூட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னம்னா இவருக்கு ஃபுல் வேல்யூ கன்சிடரேஷன் 40 லட்சம், காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் வந்து டைரெக்டாக நம்ம கழிச்சுக்கணும். என்ன முதல்ல வாங்கினாரோ அந்த ரேட் அப்படியே நம்ம வந்து கழிச்சுக்கணும். அடுத்தது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன செலவு பண்ணாரோ அப்படியே நம்ம வந்து கழிச்சுக்கணும். இவருக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 39,77,000 வருது. இதுக்கு 13%, அதாவது 12% ப்ளஸ் செஸ் ஒரு 4% போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 13% வரும். 13% இதுக்கு டேக்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது 5,17,000 ரூபா வருது. ஸோ அவங்க கவர்மெண்ட் சொல்கிறது என்ன, டிபார்ட்மெண்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்தாலும் டேக்ஸை குறைச்சிட்டோம், டேக்ஸ் ரேட்டை குறைச்சிட்டோம், நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் கம்மியாக தான் வரும்னு அவங்க சொல்கிற கேல்குலேஷன் வந்து இதை மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் வந்துங்க சார் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் ஆகிறது ரொம்ப சிரமம். ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் நிறைய இடத்துல இது வந்து ஆகாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2004 ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கின ப்ராப்பர்ட்டி ஒரு 20 வருஷத்தில் அதோட கைட்லைன் வேல்யூ 40 லட்சத்துக்கு ஏறிடுச்சு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல திடீர்னு ஒரு லேண்ட் ரேட்டு பூம் ஆகுது, திடீர்னு ரியல் எஸ்டேட் ரொம்ப ஹெவியாக பூம் ஆகிடுச்சு அப்படிங்கிற இடத்துல வேணால் இதை மாதிரி கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகுமே தவிர இது வந்து நார்மல் கேசஸில் வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு விற்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப இடத்துல கம்மியாக வரும். சப்போஸ் இப்படி வந்துச்சுன்னா இதை மாதிரி உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். சப்போஸ் இப்போ செகண்ட் கேஸ் நாம் வந்து பார்ப்போம் இதில் நடக்குதுன்ட்டு. இப்போ இந்த கேஸில் வந்து இவருக்கு வந்து 41 லட்சம் சேல்ஸ் கன்சிடரேஷன், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 41 லட்சம், காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 4,000 ரூபா. எப்போ வாங்கியிருக்கிறாருன்னா 2005 வாங்கியிருக்கிறாரு. வித்தது கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் 23 ஜூலை 2024 தான் நம்மளுக்கு கட் ஆஃப் டேட். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து வந்து இவர் வந்து விற்றுருக்கிறாரு. ஸோ இவருக்கும் அகைன் ஹி ஹேஸ் 2 ஆப்ஷன்ஸ். 20% ரூட்டும் இருக்குது, 12% ரூட்டும் இவர் கையில் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். சார் இவருக்கு வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் 41 லட்சம் எடுத்துக்கிறோம் சார். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 41 லட்சம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து 50C பிரகாரம் 110%க்கு மேலே
உங்களுக்கு வந்து அதாவது 10%க்கு மேலே டிஃபரன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து அண்டர்டேக் பண்ணணும். இந்த இடத்துல டிஃபரன்ஸ் வந்து 10% இல்லை. ஸோ நீங்கள் வந்து சேல்ஸ் கன்சிடரேஷன் 41 லட்சத்தை அடாப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு இண்டெக்ஸேஷன் ரேட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து இண்டெக்ஸேஷன் அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது இவருக்கு 46,53,000 ரூபா வரும். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 12,000 ரூபா. இங்கே சேல்ஸ் கன்சிடரேஷனில் இருந்து இவருக்கு இண்டெக்ஸ்டு காஸ்ட்டை கழிக்கும்போது லாஸ் வருதுங்க சார், 5,66,256 ரூபா லாஸ் வருது. ஸோ இவருக்கு லாஸ் வரதுனால இதுக்கு வந்து இவருக்கு டேக்ஸ் எங்கேயுமே அப்ளிகபிள் ஆகாது. டேக்ஸ் பே பண்ணுறது வந்து நில் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த 12% ரூட்டில் நம்ம வந்து அப்ளிகபிள் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 41 லட்சம் சேல்ஸ் கன்சிடரேஷன், இது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படியே எடுத்துக்கணும். 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினார், அப்படியே 5 லட்ச ரூபா எடுத்துக்கணும். அடுத்தது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 4,000 ரூபா. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 25,90,000 ரூபாய் வருகிறது. இதுக்கு நீங்கள் 12% ப்ளஸ் செஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,37,000 டேக்ஸ் வரும். சார் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இதை மாதிரி தான் வந்து வருங்க சார். நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்ச ரூபா எனக்கு கைட்லைன் வேல்யூ இருந்தது, நான் கிரைம் பண்ணேன். இன்றைக்கி எனக்கு கைட்லைன் வேல்யூ 41 லட்சம் வந்திருக்குது, நான் கிரைம் பண்ணியிருக்கிறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு இதை மாதிரி கேசஸ் தான் மோஸ்ட்லி அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதை மாதிரி சின்னரியோ ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுனால தான் நிறைய இடத்துல வந்து அப்போசிஷன் வந்து டிபார்ட்மெண்ட் சைடு வந்து வந்துச்சு. வந்தங்காட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு தான் அந்த கிராண்ட் ஃபாதரிங் ப்ரொவிஷன் வச்சுட்டாங்க. வச்சுட்டு உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த ரூட்டில் உங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரூட்டில் தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி வாங்கி கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் விற்கிறவங்களுக்கு தான் இந்த கான்செப்ட்டுங்க சார். சப்போஸ் நீங்கள் கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் வாங்கியிருக்கிறீங்க, கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் தான் மறுபடியும் விற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 12% தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி 23 ஜூலை 2024க்கு முன்னாடி நீங்கள் வந்து பர்ச்சேஸும் பண்ணியிருக்கிறீங்க, சேல்ஸும் முன்னாடியே கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடியே சேல்ஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரே ஆப்ஷன் தான். பழைய சட்டம் 20% டேக்ஸ் இண்டெக்ஸேஷன் காஸ்ட் வந்து நீங்கள் கழிச்சிட்டு 20% டேக்ஸை வந்து நீங்கள் வந்து கட்டிடணும். ஓகே, அப்போ தேர்ட் கேஸ் பார்ப்போம். தேர்ட் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் கன்சிடரேஷன் 42 லட்சம், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 37 லட்சம், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 80,000, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 6,000, வாங்கின தேதி 2005, விற்றது வந்து கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 2023க்கு முன்னாடியே வித்துறாரு. ஸோ இவருக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. இருக்கிறது வந்து பழைய சட்டம், ஒரே ஒரு சட்டம் தான். உங்களுக்கு என்னென்னா இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கழிச்சிட்டு 20% டேக்ஸை வந்து நீங்கள் வந்து கட்டிடணும். ஓகே, இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இப்போ ஓரளவுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம எந்த சட்டம் படித்தாலும் அந்த சட்டத்துக்கு இதை மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து உண்மையிலே அதில் ஏதாவது நம்ம படித்ததில் ஏதாவது நம்மளுக்கு வந்து ஏதாவது புரியாமல் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் இன்கம் டேக்ஸ் புக்கெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரொவிஷன் உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு அந்த ப்ரொவிஷனுக்கு அப்புறம் கீழே வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மேலே சொன்ன சட்டத்தில் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியாமல் ஏதாவது நீங்கள் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்க சார், இப்போ இந்த இடத்துல சப்போஸ் நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறேன், இதுக்கு பின்னாடி உங்களுக்கு பதில் நானே போட்டிருக்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து ஒய் எடுத்துக்குவோம். ஒய் என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த 2 ரூட் கேல்குலேட் பண்ணுறாரு. எனக்கு 12% ரூட்டில் 3 லட்ச ரூபா கட்ட வேண்டியது வருது, 20% ரூட்டில் எனக்கு வந்து லாஸ் வருது, நான் எதுவுமே கட்ட தேவையில்லை. சப்போஸ் இந்த 20% ரூட்டில் எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு டேக்ஸ் நில். ஆனால் இவரோட இன்கம் என்ன, ஐடிஆரில் இவர் வந்து கேபிட்டல் கெயின் அப்படின்னு காமிக்கக்கூடிய இன்கம் வந்து என்ன அமௌண்ட்டாக இருக்கும். இது லாஸ் வருது. ஸோ இவர் லாஸ் போட்டாருன்னா இவருக்கு வந்து இன்கம் வந்து 0 ஆகிடும். இது கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க சார். இவருக்கு வந்து இன்கம் அப்படின்னு பார்க்குறப்ப 12% கேல்குலேட் செய்யக்கூடிய இந்த 25,90,000 தான் இவருக்கு வந்து இன்கமாக வரும். இவருக்கு டேக்ஸ் இதிலிருந்து எடுத்துக்குவோம், இன்கம் இந்த ரூட்லேருந்து எடுத்துக்குவோம். ஏங்கிறது நான் உங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமாக உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து நாம் வந்து ஆக்டுக்கு போயிடுவோங்க சார். ஆக்ட் வந்து செக்ஷன் 48 சார். இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் போய் இந்த இன்கம் டேக்ஸ் india.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் ரூல்ஸ் கடியில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்
இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டுக்கு அடியில் நீங்கள் வந்து எந்த வருஷத்தோட ஆக்ட் பார்க்கணுமோ, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபினான்ஸ் ஆக்ட் நம்பர் 2024 செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வேணுங்கிற செக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்ட் படித்து பார்த்துக்கலாங்க சார். டோட்டலாக பிடிஎஃப் வேணும்னு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டோட்டல் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து செக்ஷன் படிச்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து செக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செக்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் நாம் பார்க்கக்கூடியது செக்ஷன் 48. சார் செக்ஷன் 48 என்ன சொல்லுதுன்னா, மோட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். எதை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு? இன்கம் சார்ஜபிள் அண்டர் ஹெட்டு கேபிட்டல் கெயின்ஸ். அதாவது கேபிட்டல் கெயினுக்கு அடியில் என்ன இன்கம் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத கணக்கிட்டு சொல்லக்கூடிய செக்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 48. இந்த 48 தான் என்ன இன்கம் நீங்கள் போடணும்னு சொல்லுது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த 48 என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரம் த ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ரிசீவ்டு. அப்போ இந்த சம் வச்சே நாம் வந்து பார்த்துடுவோம். ஃப்ரம் த ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எனக்கு என்ன 41 லட்சம். இதிலிருந்து நான் என்ன பண்ணணும்? பை டிடக்டிங் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை கழிக்கணும், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை கழிக்கணும். இது முதல்ல அமெண்ட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஆக்ட் இதுங்க சார். நம்ம முதல்ல செலக்ட் பண்ணால் ஃபினான்ஸ் ஆக்ட் நம்பர் 2024 செலக்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் ஆக்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது ஃபுல் வேல்யூ கன்சிடரேஷனில் இருந்து நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் கழிக்கணும், அப்புறம் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை கழிக்க வேண்டும், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை கழிக்க வேண்டும். அது இந்த கேஸில் கரெக்டாக வரும். ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனில் இருந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை கழிக்கிறீங்க, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை கழிக்கிறீங்க. வர மிச்சக்கூடிய உங்களுக்கு லாபம் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் இந்த உங்களுக்கு வந்து ஐடிஆர் ரிட்டனில் வந்து வரும். இது பழைய சட்டம். புது சட்டம் என்ன சொல்லுது? இந்த இடத்துல இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ங்கிற வேர்டை எடுத்துட்டாங்க. வெறும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் தான் போட்டிருக்கிறாங்க, வெறும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் போட்டிருக்கிறாங்க. அப்போ சட்டப்பிரகாரம் உங்களுக்கு இன்கம் அப்படின்னு கணக்கு செய்யும்போது இதிலிருந்து கழிக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கழித்து வரக்கூடிய இன்கம் 25,90,000 ரூபா தான் உங்களுக்கு வந்து இன்கமாக கருதப்படும். எதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 48 பிரகாரம். ஓகே சரிங்க சார். அப்போ இந்த கேஸில் மட்டும் எப்படிங்க சார்? நீங்கள் வந்து ஃபினான்ஸ் ஆக்ட்டுங்கிறது ஒரே ஒரு ஃபினான்ஸ் ஆக்ட் தான். இப்போ 2024 வந்து எனக்கு நடுவில் தான் வந்து இந்த கட் ஆஃப் டேட்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி நான் விற்கும்போது எனக்கு இந்த இன்கம் வருது, கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் விற்கும்போது எனக்கு இந்த இன்கம் வருது. அப்படி இருக்கும்போது இதுக்கும் சட்டத்தில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கணும் இல்லைங்க சார்? நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஒரு செக்ஷன் தான் வந்து 48 மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கேல்குலேட் பண்ணக்கூடிய செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ இது ரெண்டுமே வந்து எனக்கு ஒரே அசஸ்மெண்ட் இயருக்குள்ளே தானே வருது. இவர் கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி விற்றுருக்காரு, இவர் கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் விற்றுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் எப்படி இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கழிச்சிக்கிறீங்க, இவருக்கு எப்படி இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கழிச்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கீழேயே ஒரு ப்ரொவிசோ இன்சர்ட் பண்ணுறாங்க சார். அதாவது இந்த ஆக்டில் வந்து என்ன சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து நடுவில் இன்சர்ட் பண்ணணும், கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ரொவிசோ மூலமாக கொண்டு வருவாங்க. இங்கே வருங்க ப்ரொவைடட், இங்கே ப்ரொவைடர் இருக்குது, இங்கே ப்ரொவைடர் இருக்குது. இப்படி ப்ரொவிசோவாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இத்தனை ப்ரொவிசோ இருக்குது. இது எல்லா ப்ரொவிசோவும் உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணி தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை அப்படி இன்சர்ட் பண்ணி அப்படி நாள் போக்கில் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ புதுசாக சொல்ல வரப்போகிற இன்கம் டேக்ஸ் பில்லில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிசோ பிரச்சனையெல்லாம் இல்லவே இல்லை. உங்களுக்கு எல்லாத்தையும் இது அத்தனையும் கிளப் பண்ணி ஒரே சட்டமாகவே உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துட்றாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஆக்டை படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இது பழைய ஆக்டில் இப்போ ப்ரொவிசோ மூலமாக தான் இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது? இப்படி மேலே சொன்னது கீழே ஒரு ப்ரொவிசோ இன்சர்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரொவிசோவில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். வேர் long term capital gains arises from transfer which takes place before 23rd July 24. அதாவது 23 ஜூலை 2024க்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் நடந்து இருந்தால் அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? the provisions of class 2ங்கிறது என்ன? இந்த இடம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கழிக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த கிளாஸ் 2. அப்போ இந்த கிளாஸ் 2ல் உங்களுக்கு வந்து shall have effect as if for the words cost of acquisition and cost of improvement the words indexed cost of acquisition, indexed cost of improvement had respectively been substituted. அப்போ நீங்கள் 23 ஜூலை 2024க்கு முன்னாடி
நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சுருந்தால், கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சுருந்தால், இந்த கிளாஸ் 2 இடத்துல காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷனுக்கு பதிலாக இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் அப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பதிலாக இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஷேல்னு போட்டிருக்கிறாங்க. ஷேல்னால் கம்பல்சரி மாற்றணும்னு அர்த்தம். இந்த இடத்துல மேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வேணுன்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல ஷேல் அப்படின்னா கம்பல்சரி அந்த ஆக்ட் மீனிங் வந்து அப்படி மாறிடுது. அப்போ நம்ம பார்க்கும்போது இவருக்கு வந்து முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் அக்யூசியனுக்கு பதிலாக இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் ஸ்விட்ச் ஆகிடுது. ஸ்விட்ச் ஆகி கணக்கு பண்ணக்கூடிய இன்கம் செக்ஷன் 48 பிரகாரம் வரக்கூடிய இன்கம் 39 லட்சம் ரூபாய். இவரை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் உள்ள சட்டம் பிரகாரம் இவருக்கு இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் கழியாது, வெறும் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் தான் கழியும். இப்போ 25,90,000 ரூபாய். இதுதான் வந்து இன்கம்ங்க சார், இன்கம். அப்போ வந்து டேக்ஸ் நில் எப்படி வருதுங்க சார்? இவருக்கு வந்து சரி இந்த இன்கம், அப்போ இந்த இன்கமுக்கு தானே உள்ள டேக்ஸ் தானே ஒர்க் அவுட் ஆகணும். இந்த இடத்துல மட்டும் டேக்ஸ் இவருக்கு வந்து நில்லுன்னு எப்படி இந்த ரூட் பிரகாரம் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நாம் பார்க்கக்கூடிய செக்ஷன் 112. அங்கே இன்கம் கேல்குலேட் பண்ணக்கூடிய செக்ஷன் 48. இந்த செக்ஷன் 112 என்ன பண்ணுதுன்னா, டேக்ஸ் ஆன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அந்த இன்கமுக்கு இங்கே வந்து டேக்ஸ் கேல்குலேட் பண்ணக்கூடிய செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 112. அப்போ இந்த செக்ஷன் 112 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20% எதுக்கு? ட்ரான்ஸ்ஃபர் which takes place before 23rd July 2024. 23 ஜூலை 2024க்கு முன்னாடி நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% டேக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுது. 12% சொல்லுது, 12.5%. 12% யாருக்கு அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் which takes place on or after 23rd July 2024. 23 ஜூலை 2024க்கு அப்புறம் விற்கிறவங்களுக்கு 12% டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ஓகே, சரிங்க சார், இது வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. அடுத்தது நீங்கள் இதில் இந்த ப்ரொவிசோ படித்து பார்க்கணும். வெறும் சட்டம் மட்டும் இல்லை, கீழே உள்ள ப்ரொவிசோஸும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆக்டோட இந்த செக்ஷனுக்கு உண்டான மீனிங் அத்தனையும் வந்து கொடுக்கறது வந்து ப்ரொவிசோவும் கூட தான். ஓகே, அப்போ இந்த ப்ரொவிசோ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தர் தட் இந்த கேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் பீயிங் லேண்ட் அண்ட் பில்டிங் விச் இஸ் அக்வயர்டு பிஃபோர் 23 ஜூலை 2024. அப்போ வந்து என்ன அர்த்தம்? இது வரைக்கும் என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருக்கணும், லேண்ட் அண்ட் பில்டிங்காக இருக்கணும், விச் இஸ் அக்வயர்டு பிஃபோர் கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கணும். இப்படி இருக்கும் பட்சத்தில் வேர் இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டட் அண்டர் ஐட்டம் பிங்கிறது என்ன? இங்கே ஐட்டம் பி ரேட் ஆஃப் 12%. ஐட்டம் பி exceeds the income tax computed in accordance with the provisions of this act as they stood immediately before their amendment by Finance Act number 2 Act 24. such excess shall be ignored. அப்போ இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐட்டம் நம்பர் பி பிரகாரம் கணக்கு செய்யக்கூடிய இன்கம் டேக்ஸ், இந்த இன்கம் டேக்ஸ் வந்து அதிகமாக எதை விட அதிகமாக இருக்கணும்னா, இந்த பிஃபோர் தயர் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேக்ஸ் கேல்குலேஷன் நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த டேக்ஸ் கேல்குலேஷன் நீங்கள் போட்டுட்டு அந்த டேக்ஸ் கேல்குலேஷனோட ஐட்டம் பியோட டேக்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் சச் எக்ஸஸ் ஷால் பி இக்னோர்டு. அந்த அதிகமாக இருக்கிற அமௌண்ட், எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து இக்னோர் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க சார் டேக்ஸ் கேல்குலேஷன். அதாவது நாம் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 எனக்கு ஆப்ஷன் 12%, ஆப்ஷன் 2 20% சொல்லிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு புரியிருக்கா நம்ம சொல்லிக்கிறதான். சட்டம் என்ன சொல்லிடுச்சு? சட்டம் வந்து உங்களுக்கு இப்படி வந்து பழைய ரேட்டில் கேல்குலேட் பண்ணுங்கள், புது ரேட்லேயும் நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள், என்ன எக்ஸஸாக வருதோ அதை வந்து இக்னோர் செஞ்சுடுங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கு வந்து சட்டம் வந்து சொல்லுது. சார் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ரெண்டும் ஒன்று தான். இக்னோர் செஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மிச்சம் இருக்கிற அந்த 20%ல் வர டேக்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும் கேல்குலேஷனில். அதையும் நம்ம இப்போ கேல்குலேஷனில் வந்து பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லுது? இப்போ இதுவரைக்கும் கேல்குலேட் செஞ்ச டேக்ஸ் வந்து 0 இவரை பொறுத்த வரைக்கும். இதில் கேல்குலேட் பண்ணது 3,37,000. அப்போ இதுதான் ஐட்டம் பி ஆக்டில் சொல்லியிருக்கிறது. ஐட்டம் பியை விட பழசு அதிகமாக இருந்ததுன்னா அந்த அதிகமாக இருக்கிற வேல்யூ இக்னோர் பண்ணிவிடுங்கன்னு சொல்லுது. அப்போ நான் 3,37,000 நான் இக்னோர் பண்ணிவிடுவேன். இக்னோர் பண்ணிட்டு 0 டேக்ஸ் எனக்கு. இதுதான் வந்து கான்செப்ட்டுங்க சார். ஓகே.
சரிங்க சார். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு புரிதலுக்காக நான் இங்கே போட்டிருக்கிறேன். மற்றபடிக்கு வந்து நம்மளுக்கு பெரிய மீனிங் ஒன்றும் பண்ணாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எனக்கு வந்து நான் முதலே சொன்னேன், ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள லேண்டு எனக்கு வந்து இப்போ எனக்கு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் கேல்குலேட் பண்ணால் 36,30,000 வருது. அன்றைக்கி எனக்கு ஒரு இதோட மதிப்பு 100 ரூபாய் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 363 ரூபான்னு கவர்மெண்ட் வந்து ஒரு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விலை ஏற்றம். அன்றைக்கி ஒரு பொருள் 100 ரூபா இருந்ததுன்னா இன்றைக்கி அது 300 ரூபா கொடுத்தா தான் 360 ரூபா கொடுத்தா தான் என்னால் வந்து வாங்க முடியும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே ஒரு ரேட் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கின லேண்ட் எனக்கு வந்து 36,30,000 ரூபாய் இன்றைக்கி அதோட மதிப்பு. நான் இதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறேன்? 38,50,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட்டுன்னு வரக்கூடியது இந்த 36,30,000 ரூபாய் மைனஸ் 38,50,000 ரூபாய். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அன்னைக்கு நான் இந்த லேண்டு வாங்குகிறேன், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்டு வாங்குறேங்க சார் 10 லட்ச ரூபாய் வச்சு. இன்றைக்கி அதே 2000 ஸ்கொயர் ஃபீட் அதே இடத்துல நான் வாங்கணும்னா எனக்கு 36 லட்சம் செலவழிச்சா தான் என்னால் வந்து வாங்க முடியும். இதுதான் வந்து காஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு ரியல் ப்ராஃபிட்டுங்கிறது என்ன? 36 லட்சம் தான் இன்றைக்கி அதோட மதிப்பு. அப்படிங்கும்போது எனக்கு நான் அதை வந்து அதை தாண்டி ஒரு 2,20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ரூபாய்க்கு நான் விற்கிறேன். அப்படி தான் வந்து என் ஆக்சுவல் ப்ராஃபிட். இன்னொரு வேறு வித மாதிரி வழியில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி 10 லட்ச ரூபாய் வச்சு என்னென்ன பொருட்கள் வாங்க முடியுமோ, என்னென்ன செலவுகள் செய்ய முடியுமோ, அதே செலவுகளை நீங்கள் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 36 லட்ச ரூபா வந்து தேவைப்படும். சிம்பிள் அதுதான். உங்களுக்கு வந்து அன்றைக்கி ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு டீசெண்டாக நல்ல ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கிற கார் வாங்குறீங்கன்னா ஒரு 4 லட்சம்னா, இன்றைக்கி அதே மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு கார் வாங்கணும்னா ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து வரும். அன்றைக்கி 2 வீலர் ஒரு 60,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 2001. இன்றைக்கி அந்த 2 வீலர் 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 1,80,000 ரூபா கொடுத்தா தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். அன்றைக்கி ஒரு மேரேஜ் செலவு பண்ணுறீங்க, ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி அதே மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து அதை மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா அதை மாதிரி வந்து 8 லட்ச ரூபா அதை மாதிரி உங்களுக்கு வந்து செலவாகும். ஸோ அன்றைக்கி 10 லட்ச ரூபா என்ன வேலை செய்ததோ, என்ன செலவுகள் நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்ததோ, அதே செலவுகள் நீங்கள் இன்றைக்கி பண்ணணும், அதே இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 36 லட்ச ரூபா 3 மடங்கு மேலே உங்களுக்கு வந்து தேவைப்படும். இதுதான் வந்து ஜெண்டர். ஸோ இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷனுங்கிறது என்னோட தப்பு கிடையாது. ஆனால் இப்போ சட்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷனுக்கும் நான் வந்து டேக்ஸ் வந்து கட்டுற மாதிரி வந்து வந்துடுது. இது வரைக்கான சட்டம் அப்படி இல்லை. இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷனை கழிச்சிட்டு மிச்சம் என்ன லாபம் வருதோ அதுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் 38 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கிறீங்க. 38 லட்சம் இருக்கும்போது நீங்கள் டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இது என்னென்னா, நம்மளுக்கு பழைய அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி வாங்கின அசட்டுக்கு இப்போ விற்கும்போது அந்த பிரச்சனை வராது. இனிமேல் வாங்கக்கூடிய அசட் இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இனிமேல் உங்கள் கிளைண்ட் வாங்கக்கூடிய அசட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி டைரக்ட் டிடக்ஷன் கேல்குலேஷன் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள்கிட்ட கேட்டுட்டு என்ன அமௌண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அண்டர் வேல்யூ பண்ணாமல் உங்களுக்கு வந்து கரெக்டான வேல்யூக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணும்போது மறுபடியும் அதை டிடக்ட் பண்ணி இப்படி வந்து டேக்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து பர்ச்சேஸ் காஸ்ட்டை வந்து அவர் வந்து கிரையும் வந்து பண்ணணும். ஓகே, சரிங்க சார். இப்போ இந்த ப்ரொவிஷன் பிரகாரம் இப்போ இந்த 1121A நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கிராண்ட் ஃபாதரிங் ப்ரொவிஷன், இந்த ப்ரொவிஷன் பிரகாரம் எனக்கு வந்து ஒரு சின்ன இஷ்யூ இதில் வந்து இருக்குது. இப்போ இந்த இன்கம் சேஞ்ச் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த இன்கம் சேஞ்ச் எப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, டேக்ஸ் வந்து எப்படி அதில் வந்து மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பிஃபோர் 23/7/2024 இது முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் 23/7/2024. இப்போ 23/7க்கு முன்னாடி வாங்கக்கூடிய அசட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சேல்ஸ் கன்சிடரேஷன் 11.5 லட்சம் ரூபாய், பர்ச்சேஸ் காஸ்ட் அந்த அசட்டுக்கு 3.5 லட்சம் ரூபாய். அப்போ எனக்கு எப்படி கேல்குலேட் ஆகும்னா, சேல்ஸ் கன்சிடரேஷன் 11.5 லட்சம் லெஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். எனக்கு வந்து 3.5 லட்ச ரூபாய்க்கு இண்டெக்ஸ் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணால் 10,41,000 ரூபா வரும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எனக்கு 1,08,000 ரூபாய். இதுக்கு வரக்கூடிய டேக்ஸ் 20% டேக்ஸ் போட்டோம்னா 21,721 ரூபா வருது. அவருக்கு வந்து அதர் இன்கம் 6,75,000 ரூபா அதர் இன்கம் இருக்குங்க சார். ஸோ 1,08,000 ரூபாய் ப்ளஸ் 6,75,000 ரூபாய் சேர்த்தோம்னா அவருக்கு டோட்டல் இன்கம் 7,83,000 ரூபாய் வரும். இந்த 7,83,000 நீங்கள் டேக்ஸ் கேல்குலேஷன் அப்படின்னு வந்தீங்கன்னா அதர் இன்கமில் பேசிக் எக்ஸாம்ஷன் கழிச்சது போக 375 நியூ ஸ்கீம்னு வச்சுக்குவோம். 375 375க்கு 5%, இதுக்கு 18,750 ரூபாய். டேக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின் ஸ்பெஷல் ரேட் டேக்ஸ் வந்து 21,721, டோட்டலாக 40,471.
இதில் நம்ம டிபார்ட்மெண்ட் கேல்குலேஷன் பிரகாரம் 87 இயர் ரிபேட் கழிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரேட்டு விட்டுட்டு இந்த ரேட்டுக்கு வந்து டிடக்ஷன் 87 இயர் ரிபேட் வந்து உங்களுக்கு வந்து வரும். அப்படி வரப்போ உங்களுக்கு 18,750 18,750 கழிச்சிங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மட்டும் 21,721 ரூபா உங்களுக்கு கட்டுற மாதிரி வந்து வரும். இது நம்மளுக்கு வந்து பழைய ப்ரொவிஷன்ஸ். இது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் இந்த பழைய ப்ரொவிஷன்ஸ். அப்போ பழைய ப்ரொவிஷன் பிரகாரம் நம்மளுக்கு வந்து 21,721 ரூபா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் 23/7க்கு அப்புறம் அவர் விற்கிறாருங்க சார். விற்றதுக்கப்புறம் நான் வந்து 20% ரூட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். 20% ரூட் செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன எஃபெக்ட் வருதுங்கிறத பார்ப்போம். அதே வேல்யூஸ் 11.5 லட்சத்துக்கு சேல்ஸ் கன்சிடரேஷன், பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 3.5 லட்சம். அப்படிங்கும்போது ஓல்டு ரெஜிம் கேல்குலேட் பண்ணும்போது இதே கேல்குலேஷன் தான் வரும். 1,08,000 ரூபாய் உங்களுக்கு லாபம், 21,000 ரூபாய் அதுக்கு உண்டான கேபிட்டல் கெயின் டேக்ஸ். நியூ ரெஜிமில் கேல்குலேட் பண்ணும்போது 11.5 லட்ச ரூபாய் சேல்ஸ் கன்சிடரேஷன், அதில் இண்டெக்ஸ்ட் காஸ்ட்டை நீங்கள் கழிக்க முடியாது, டைரக்ட் காஸ்ட் ஆஃப் அக்யூஷன் தான் கழிச்சுக்கணும். 3 லட்சத்தை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 8 லட்ச ரூபாய் கேபிட்டல் கெயின். அந்த கேபிட்டல் கெயினுக்கு 12% ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இன்கம் அப்படின்னு வரப்போ என்ன ஆகும் பார்த்தோம்னா, இப்போ தான் பார்த்தோம் செக்ஷன் 48 பிரகாரம் எனக்கு இந்த 8 லட்ச ரூபாய் தான் எனக்கு வந்து இன்கமாக வந்து இந்த இடத்துல உட்காரும். பழைய ப்ரொவிஷன் பிரகாரம் பார்த்தோம்னா 1,08,000 ரூபா தான் எனக்கு இன்கம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு 8 லட்ச ரூபா இன்கம் வரும். இதில் அதர் இன்கம் 6,75,000 ரூபா நான் சேர்த்துறேன்னா எனக்கு டோட்டல் இன்கம் 14,75,000 ரூபா வரும். ஸோ பழைய ப்ரொவிஷன் படி 7,80,000 தான் அவரோட இன்கம். இப்போ புது ப்ரொவிஷன் படி 14,75,000 ரூபா. ஆனால் அதே ரேட்டுக்கு தான் விற்கிறாரு, அதே ப்ராப்பர்ட்டிக்கு தான் விற்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்கம் இதை மாதிரி உங்களுக்கு வந்து கேல்குலேட் ஆகும். சரிங்க சார். அப்போ பழசு வந்து உங்களுக்கு 7,80,000 தான் அவருக்கு வருமானம், புதுசில் 14,75,000 வருமானம். 7,83,000 ரூபாய்க்கு 21,000 ரூபா டேக்ஸ். ஆனால் 14,75,000க்கும் 21,000 ரூபா டேக்ஸ் தான் வருது. சார் அது எப்படிங்க சார், இன்கம் இங்கே 7 லட்சம், இங்கே டபுள் மடங்கு 14 லட்சம் இருக்குது, எப்படிங்க சார் ஒரே டேக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். டேக்ஸ் ஆன் அதர் இன்கம் உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயினை விட்டுட்டு அதர் இன்கமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி டேக்ஸ் கேல்குலேஷன் 3 லட்ச ரூபாய் எக்ஸம்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு 3,75,000 ரூபாய்க்கு 5% 18,750 ரூபா. இந்த இடத்துல நீங்கள் டேக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின் எடுத்துக்கிறது வந்து இந்த 12% ஒர்க் அவுட் பண்ணால் ஃபுல் டேக்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். கேல்குலேஷன் அப்படி தான், உங்களுக்கு சாஃப்ட்வேர் இப்படி தான் வந்து பண்ணும். நீங்கள் ஐடி சாஃப்ட்வேரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் பண்ணும். ஆனால் எப்படி பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இது வந்து சட்டப்பிரகாரம் உள்ள கேல்குலேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது டேக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின். இந்த 1 லட்ச ரூபா கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு டேக்ஸ் டு பி இக்னோர்ட் நம்ம சட்டத்தில் படித்தோம் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஷால் பி இக்னோர்டு. அப்படிங்கும்போது எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டு எவ்வளோ, 1 லட்ச ரூபா எனக்கு 12.5% கேல்குலேட் பண்ணது. பழைய ப்ரொவிஷன் பிரகாரம் கேல்குலேட் பண்ணது 21,000. எக்ஸஸுங்கிறது 1 லட்ச ரூபாய் மைனஸ் 21,000 78,000 ரூபா. எக்ஸஸ் ஷால் பி இக்னோர்ட். ஸோ எக்ஸஸை லெஸ் பண்ணிடுறோம். எக்ஸஸை வந்து கேல்குலேட் பண்ண டேக்ஸ் 1,18,000 நம்ம கழிக்கும்போது 40,771 ரிபேட்டை கழிச்சிட்டு அதே டேக்ஸ். ஸோ ஓல்டு ஸ்கீம்லேயும் அதே டேக்ஸ், நியூ ஸ்கீம்லேயும் உங்களுக்கு வந்து அதே டேக்ஸ். உங்களுக்கு வந்து இன்கம் மாறுறதுக்கு சட்டம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது போல் உங்களுக்கு டேக்ஸும் அதே மாதிரி அலைன் ஆகிறதுக்கு டேக்ஸ்லேயும் சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களாங்க சார். இதுதான் வந்து இன்கம் சேஞ்சு சம்மந்தமாக நாம் வந்து பார்க்கக்கூடியது. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு ஐடி கேல்குலேஷன் இதை மாதிரி மாறும். இதுக்கு எப்படி சட்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் நம்ம வந்து ஆக்ட் அண்ட் ரூல்ஸில் எப்படி போட்டிருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு தடவை வந்து படித்து நம்ம வந்து பார்த்துடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு ஹியரிங்கோ எது வந்தாலும் உங்களுக்கு ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணுறது வந்து ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் தான் உங்களுக்கு வந்து பேசும். நீங்கள் வந்து சார் இல்லைங்க சார் எனக்கு எங்கேயோ நான் கேட்டேன், எங்கேயோ ஒரு யூடியூப் வீடியோவில் நான் வந்து படித்தேன், இதை மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதனால் நான் இப்படி போட்டேங்க சார் அப்படின்னு சொன்னால், அப்போ நானும் எங்கேயோ எனக்கு தோணுதுங்க சார், நானும் இதை மாதிரி உங்களுக்கு அடிஷன் போட்டு விட்றேன்னு அடிஷன் போட்டு விட்ருவார். நீங்கள் வந்து எதுவுமே ஆத்தென்டிக்காக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஆத்தென்டிக்காக எடுத்து அதுக்கு ஒரு ரெக்கார்ட் நீங்கள் படித்து பார்த்து அது பிரகாரம் தான் நம்ம வந்து டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். ஓகே, சரிங்க சார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் சேஞ்ச். இன்கம் சேஞ்சில் என்ன ஒரு இஷ்யூ வருங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் இது சம்மந்தமாக. இப்போ வந்து டேக்ஸ் சேஞ்ச். இப்போ 23/7க்கு முன்னாடி அவர் விற்கிறாரு, 23/7க்கு அப்புறம் இவர் வந்து விற்கிறாரு. அப்போ அதே அமௌண்ட் 11 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு.
கேல்குலேட் ஆகிறது அதே மாதிரி தான் கேல்குலேட் ஆகும். 1,08,000 ரூபாய், டேக்ஸ் 21,000 ரூபாய். இந்த இடத்துல இவருக்கு அதர் இன்கம் 1,75. இதுக்கு முன்னாடி போட்ட எக்ஸாம்பிளில் 6,75ன்னு சொன்னேன். இருக்குங்க பார்த்தீங்கன்னா 1,75. ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அண்ட் அதர் இன்கம் கம்பேர் பண்ணும்போது இவருக்கு வந்து 2,83,000 தான் வரும். 2,83,000 ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதுனால 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் இன்கம்லேயும் டேக்ஸ் வராது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் உங்களுக்கு டேக்ஸ் வராது. ஸோ டேக்ஸ் வந்து நெல். ஓகே, சரிங்க சார். இது வந்து நம்மளுக்கு இப்போ 23/7க்கு அப்புறம் இவர் விற்கிறாருன்னா கான்செப்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? சரிங்க சார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ சப்போஸ் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் நார்மலாக எனக்கு 20% தான் வரும். ஆனால் இந்த இடத்துல ஏன் எனக்கு 0 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம செக்ஷன் 112லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த ப்ரொவிஷன். அதாவது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு நெட் இன்கம் 5 லட்ச ரூபாய், அதாவது 3 லட்ச ரூபாய் கேபிட்டல் கெயினிங் சார். அதர் இன்கம் ஒரு 2 லட்ச ரூபாய். டோட்டலாக எனக்கு வந்து 5 லட்ச ரூபாய் இன்கம். அப்படிங்கும்போது எனக்கு வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து நியூ ஸ்கீம் பிரகாரம் எனக்கு 3 லட்ச ரூபாய் எனக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது. 3 லட்ச ரூபாயில் எனக்கு அதர் இன்கம் 2 லட்ச ரூபா தான் நான் வந்து அதில் எனக்கு வந்து கழியுது. டோட்டலாக 3 லட்ச ரூபாய்க்கு எனக்கு டேக்ஸ் கிடையாது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டில் எனக்கு வந்து 2 லட்ச ரூபா தான் நான் வந்து கழிக்கிறேன். மிச்சம் வந்து 1 லட்ச ரூபா எனக்கு வந்து அன்கிளைம்டாக இருக்குது. அது வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டில் நான் வந்து கிளைம் பண்ணவே இல்லை. அந்த 1 லட்ச ரூபா எனக்கு வந்து மிச்சமாக இருக்குது. அப்போ அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்து நான் வந்து கேபிட்டல் கெயினில் வந்து நான் வந்து கழிச்சிக்கலாம். அப்போ நான் கேபிட்டல் கெயினில் அந்த 1 லட்ச ரூபாய் கழிச்சிட்டேன்னா எனக்கு மிச்சம் வரக்கூடியது 2 லட்ச ரூபா தான். எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மட்டும் நான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டினா போதும். அதாவது 20% வச்சுக்கோங்களேன். இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு நான் 20% கட்டுறதுக்கும் 2 லட்ச ரூபாய்க்கு நான் 20% கட்டினா போதும் இதை மாதிரி கேசஸில். ஸோ எக்ஸம்ஷன் லிமிட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து தாராளமாக மாறுபடும் சார். அப்போ இந்த செக்ஷன் 112ல் உங்களுக்கு இதை மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸம்ஷன் லிமிட் மைனஸ் நெட் இன்கம் ஆர் டேக்ஸபிள் இன்கம் மைனஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ இதே ப்ராப்ளத்துக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா எனக்கு எக்ஸம்ஷன் லிமிட் 3 லட்ச ரூபாய் மைனஸ் 5 லட்ச ரூபா நெட் இன்கம். அதுக்கப்புறம் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ எனக்கு 3 லட்சம். ஸோ 5 லட்சம் ப்ளஸ் மைனஸ் 3 லட்சம் 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபா எடுத்து 3 லட்ச ரூபாய் கழிச்சோன்னா எனக்கு மிச்சம் வருது 1 லட்ச ரூபா. இந்த 1 லட்ச ரூபா தான் எனக்கு வந்து அன்கிளைம்டு. எக்ஸம்ஷன் லிமிட்டில் நான் அன்கிளைம் பண்ணாமல் அதாவது கிளைம் பண்ணாமல் இருக்கிறேன். இதுதான் எனக்கு வந்து எக்ஸம்ஷன் அமௌண்ட்டாக வரும். ஸோ எனக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் 3 லட்ச ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபாய் நான் கழிச்சிட்டு மிச்சம் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மட்டும் நான் வந்து டேக்ஸ் கட்டினா போதும். ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் எனக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது. 1,75 தான் இவருக்கு வந்து அதர் இன்கம். ஸோ மிச்சம் 1,25,000 ரூபாய் எனக்கு வந்து அன்கிளைம்டு இன்கம் இருக்குது எக்ஸம்ஷன் லிமிட்டில். அப்படி இருக்கும்போது எனக்கு கேபிட்டல் கெயின் 1,08,000 ரூபா தான். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து டேக்ஸ் வந்து வராது. இது வந்து எப்போ வந்து 1,25,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு தாண்டுதோ அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் 20% கட்டினா போதும். இந்த இடத்துல எனக்கு அது எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு. ஸோ எனக்கு டேக்ஸ் வந்து 0. ஓகே, இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பிஃபோர் 23/7ங்க சார். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் 23/7 என்னங்கிறத பார்ப்போம். சேல்ஸ் கன்சிடரேஷன் அதே அமௌண்ட் 11 லட்ச ரூபாய். பர்ச்சேஸ் காஸ்ட்டு 3 லட்ச ரூபாய். ஓல்டு ரெஜிம் கேல்குலேஷன் நம்ம பண்ணோம் 1,08,000 ரூபாய் 21,000 ரூபாய். இது மாறுதல் கிடையாது. நியூ ரெஜிம் பிரகாரமும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். 11லேருந்து 3 கழிச்சு 8 லட்ச ரூபாய். அதுக்கு 1 லட்ச ரூபாய் டேக்ஸ். இதில் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இன்கமும் பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய் இந்த இன்கம் வந்துடுது. அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா 1,75,000 ரூபா 9,75,000 ரூபாய் இவருக்கு இந்த இடத்துல இன்கம் வருது. டேக்ஸ் கேல்குலேஷன் அப்படிங்கிற இடத்துல தான் இங்கே வந்து மாற்றம் வருது. என்னங்கிறத பார்ப்போம் சார். டேக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின் நான் சொன்னேன் டோட்டல் டேக்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா சட்டம் அதுதான் சொல்லுது. டேக்ஸை எடுத்துகிட்டு எக்ஸஸை நீங்கள் இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு தான் செக்ஷன் 112 வந்து சொல்லுது. அப்படி இருக்கும்போது டோட்டல் டேக்ஸ் எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டேன். இந்த 1 லட்ச ரூபாயில் எனக்கு இப்போ டோட்டலாக எக்ஸம்ஷன் லிமிட்டில் நம்ம 112 சொன்ன மாதிரி எக்ஸம்ஷன் லிமிட் 3 லட்ச ரூபாயில் 1,75 கழிச்சிட்டோம்னா 1,25 எனக்கு பாக்கி இருக்குது. அந்த 1,25 நான் கேபிட்டல் கெயினில் என்னால் வந்து கழிச்சிக்க முடியும். அப்போ 1,25,000 ரூபாய் 12% நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 15,625 ரூபா வரும். 1 லட்ச ரூபா டோட்டல் டேக்ஸ். எனக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கிறது ஒரு 5,625 ரூபா எக்ஸம்ஷன் கிடைக்கும். 84,000 ரூபாய் எனக்கு வந்து டேக்ஸ். அல்லது நீங்கள் கேல்குலேட் பண்ணுறது இந்த 8 லட்ச ரூபாயிலிருந்து 1,25,000 ரூபா கழிச்சிட்டு 12% போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து 84,000 ரூபா தான் வந்து வரும். அப்போ இந்த 84,000 மைனஸ் டேக்ஸ் டு பி இக்னோர் அதான் சொல்கிறாங்க.
நீங்கள் வந்து இந்த ரூட்டில் 20% கட்டுங்க, இந்த ரூட்டில் 12% கட்டுங்க அப்படின்னு சொல்லலை. டேக்ஸை கேல்குலேட் பண்ணுங்கள், கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக வரதை நீங்கள் கழிச்சிருங்க அப்படின்னு தான் வந்து சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது டேக்ஸை கேல்குலேட் பண்ணிட்டோம், வர எக்ஸஸ் 78,000 சார். இந்த 78,000 வந்து எந்த இடத்துலையும் வந்து மாறவே மாறாது. பார்த்திங்க, எப்படி நீங்கள் கேல்குலேஷன் போட்டாலும் உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின்லேருந்து இந்த 12.5லேருந்து 20% நீங்கள் கழிக்கும் போது வரக்கூடிய எக்ஸஸ் எந்த சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு வந்து மாற்றம் வந்து வரவே வராது. இதுக்கு முன்னாடி கேல்குலேட் ஆகிற டேக்ஸில் தான் உங்களுக்கு வந்து மாற்றம் வரதுக்கு சான்ஸ் அதிகம். இப்போ நாம் பார்க்குறது ஒரு 2 சுச்சுவேஷன் பார்க்குறோம். நீங்கள் வந்து ஃபைல் பண்ணும்போது வேறு வேறு சுச்சுவேஷனில் வேறு காம்பினேஷனில் கூட உங்களுக்கு டேக்ஸ் இன்கம் மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது ஒரு உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன். இப்படி கூட உங்களுக்கு மாற்றம் வரும். இந்த மாற்றத்தையும் நாம் வந்து அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து வரும்போது அந்த டேக்ஸ் எப்படி கேல்குலேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். அப்போ 84,000 டேக்ஸுங்க சார். அதில் வந்து 78,000 நான் எக்ஸஸாக கழிச்சிட்றேன். எனக்கு 6,096 கட்டுற மாதிரி வருது. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் நமக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து 21,000 எந்த சேஞ்சும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கேல்குலேஷன் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வருது. வரப்போ உங்களுக்கு வந்து ஒரே டேக்ஸ் அமௌண்ட் தான் நீங்கள் கட்டுற மாதிரி வருது. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு எக்ஸம்ஷன் லிமிட்டு கீழே உங்களுக்கு அதர் இன்கம் வர பட்சத்தில் உங்களுக்கு வந்து டேக்ஸ் மாறுபடுது. பழைய ஸ்கீமில் நில் டேக்ஸ் கட்ட வேண்டியது வருது, புது கேல்குலேஷன் படி நீங்கள் 6,096 கட்ட வேண்டியது வருது. இப்படி இருக்கும்போதுங்க சார் நம்ம கவனமாக இந்த கேல்குலேஷனை வந்து பார்க்கணும். நம்ம வந்து ஷார்ட்கட்டில் சொல்லிட முடியாது. எனக்கு வந்து 21,000 நான் 20% கட்டணும் அப்படின்ட்டு பிளாங்காகவும் நான் வந்து சொல்லிட முடியாது. இல்லை எவ்வளோ வந்து நான் 12% கட்டணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதே மாதிரி கேல்குலேஷன் பண்ணும்போது ஒரு அன்ஈவன் ஃபிகர் எங்களுக்கு வந்து இந்த 6,000 எப்படி வருதுன்னே தெரியாது. எந்த ஃபிகருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு டேக்ஸ் அமௌண்ட் இந்த 6,000. அப்படி வரும்போது டேக்ஸ் கேல்குலேஷன் இப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரிங்க சார். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புது ப்ரொவிஷனுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்போ வந்து பார்த்தோம், ஒய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்கீமில் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. 2 ஸ்கீமில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவருக்கு வந்து 5,66,000 கேபிட்டல் லாஸ் வந்தது. புது ஸ்கீமில் அவருக்கு 25 லட்ச ரூபா லாபம் வந்தது. அப்படி வந்து நீங்கள் 5,66,000 லாஸ்ன்னு ஒன்று கேல்குலேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இண்டெக்ஸேஷன் லாஸ் cannot be carry forward or set off against other capital gains. அதாவது வந்துங்க சார், அந்த மாதிரி ஒரு லாஸ் கேல்குலேட் ஆச்சு அப்படின்னா அந்த லாஸை வந்து நீங்கள் வந்து வேறு ஹெட்டுக்கு செட் ஆஃப் பண்ண முடியாது, வேறு கேபிட்டல் கெயினுக்கு செட் ஆஃப் பண்ண முடியாது, கேரி ஃபார்வேர்டும் பண்ண முடியாது. ஓகேங்களா? எப்படிங்கிறத நாம் வந்து பார்ப்போம். இப்போ ஓல்டு ஸ்கீம் அப்ளிகபிள் ஆச்சுன்னா இதை மாதிரி ப்ரொவிஷன். இப்போ நியூ ஸ்கீமில் வித்தவுட் இண்டெக்ஸேஷனில் நீங்கள் 12% டேக்ஸ் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல வித்தவுட் இண்டெக்ஸேஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு லாஸ் கிரியேட் ஆச்சுன்னா அந்த லாஸ் நீங்கள் செட் ஆஃப் பண்ணலாம், நீங்கள் கேரி ஃபார்வேர்டும் பண்ணலாம். எப்படிங்கிறது சட்டத்தின் மூலமாக பார்ப்போம். ஓகே, இந்த விஷயத்தை நம்மளுக்கு இஷ்யூவை வந்து நம்ம டீல் பண்ணுறது வந்துங்க சார். உங்களுக்கு வந்து 3 செக்ஷன் 70, செக்ஷன் 48, செக்ஷன் 112. செக்ஷன் 48 இப்போ கிட்டத்தட்ட படித்து பார்த்தோம். செக்ஷன் 112 படித்து பார்த்தோம். செக்ஷன் 70 அதாவது வந்து இந்த லாஸை கேரி ஃபார்வேர்டு பண்ணக்கூடிய செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, கேபிட்டல் லாஸ் கேல்குலேட்டட் அந்த செக்ஷன் 48 to 55 கேன் பி கேரி ஃபார்வேர்ட் அண்ட் செட் ஆஃப். செக்ஷன் 48லிருந்து 55 வரைக்கும் கேல்குலேட் செய்யக்கூடிய கேபிட்டல் லாஸை நீங்கள் கேரி ஃபார்வேர்ட் செய்யலாம், செட் ஆஃப் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் 48 பிரகாரம் நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடிய இன்கம் எது? இப்போ அந்த ஒய் சாரி ஸ்லைடு ஸ்லோவாக போகுது, ஒரே நிமிஷம். இப்போ ஒய்க்குங்க சார், நம்மளுக்கு வந்து கேபிட்டல் செஞ்ச செக்ஷன் 48 பிரகாரம் நம்ம கேல்குலேட் பண்ண இன்கம் இது 25 லட்சம் ரூபாய். இது வந்து டேக்ஸ் கேல்குலேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த கேல்குலேஷன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்படி கேல்குலேட் செஞ்சு ஒரு டேக்ஸ் வரும், இதுக்கு ஒரு டேக்ஸ் வரும், இந்த டேக்ஸை இதோட கழிச்சிட்டு உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு 112 சொல்லுது. ஆனால் செக்ஷன் 48 பிரகாரம் அது இன்கம்னு எது சொல்லுது? இன்கம்ங்கிறது வந்து உங்களுக்கு கன்சிடரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அது வர்றது 25 லட்ச ரூபா தான் இன்கம்னு சொல்லுது. இந்த இன்கம் தான் ரிட்டர்ன்லேயே வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சட்ட பிரகாரம் இன்கம்ங்கிறது இவருக்கு வந்து 5,66,000 கிடையாது. இது மைனஸில் வந்ததுன்னா இது நெகட்டிவ் இன்கம் சார். இன்கம் அதை பாசிட்டிவ் வந்தால் இன்கம், நெகட்டிவ் வந்தால் இது வந்து நெகட்டிவ் இன்கம். எப்படி பார்த்தாலும் செக்ஷன் 48 இந்த இன்கத்தை ரெகக்னைஸ் பண்ணுறது இல்லை.
இந்த இன்கத்தை தான் ரெகக்னைஸ் பண்ணுது. புதிய சட்டம் அதை மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படி ரெகக்னைஸ் பண்ணாத ஒரு இன்கத்தை நீங்கள் வந்து கேரி ஃபார்வேர்டு பண்ண முடியாது. ஓ மை காட், ஆரம்பத்திலேருந்து ஒரு ஸ்லைட், ஒரே நிமிஷம். அப்போ செக்ஷன் 70 என்ன சொல்லுது? செக்ஷன் 70 வந்து 48ல் நீங்கள் கேல்குலேட் பண்ண இன்கம் நெகட்டிவ் இன்கமாக வருது, உங்களுக்கு லாஸ் ஆக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து கேரி ஃபார்வேர்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ 48 செக்ஷன் பிரகாரம் ரெகக்னைஸ் செய்யாத ஒரு இன்கத்தை உங்களால் கேரி ஃபார்வேர்ட் பண்ண முடியாது, செட் ஆஃபும் பண்ண முடியாது. அதுதாங்க சார் வந்து சுருக்கம். ஓகே, இது ஒரு 2 சம்பு மூலமாக நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ ரமேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 ப்ராப்பர்ட்டி விற்கிறார். போஸ்ட் 23/7 கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் விற்கிறாரு. விற்கும்போது அந்த 2 ப்ராப்பர்ட்டிக்கும் ஃபேர் மார்க் இந்த பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 11 லட்சம் தான். இதை வந்து விற்கும்போது என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி 85 லட்ச ரூபாய்க்கும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி 35 லட்ச ரூபாய்க்கு விற்கிறார். ஒரு வேறு இடத்துல இருக்குது, இது மெயின் இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல வேல்யூ உள்ள இடத்துல இருக்குது. ஸோ 85 லட்சத்துக்கு போகுது. இது வந்து ஏதோ ஒரு அவுட் ஆஃப் டவுன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கும்போது உங்களுக்கு வந்து 35 லட்ச ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு. இவருக்கு இப்படி கேல்குலேட் ஆகும்போது நியூ ரிஜிம் அந்த 12% ரூட்லையும் ஓல்டு ரிஜிம் 20% ரூட்லையும் இவருக்கு எப்படி டேக்ஸ் கேல்குலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேல்ஸ் கன்சிடரேஷன் 85 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாரு. வாங்கினது 11 லட்ச ரூபா தான். 2 ப்ராப்பர்ட்டி 11 லட்ச ரூபாய்க்கு தாங்க சார் வாங்குறாரு. 11 லட்ச ரூபாய் டைரெக்டாக கழிச்சிடறோம். 74 லட்ச ரூபாய் இன்கம் வருது. அடுத்த ப்ராப்பர்ட்டி 40 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாரு. 40 லட்ச ரூபாய்க்கு விற்கும்போது இவர் வந்து 11 லட்சம் கழிக்கும்போது இவருக்கு வந்து 29 லட்சம் வந்து வருது. 29 லட்சத்துக்கு 1,03,00,000 உங்களுக்கு வந்து லாபம். அந்த லாபத்துக்கு 12% கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 12,87,000 வருது. ஓகே, புது ஸ்கீம் அதாவது இதில் வந்து நம்ம ஆப்ஷன் இந்த 20% ஆப்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 20% ஆப்ஷனை எடுக்கும்போது சேல்ஸ் கன்சிடரேஷன் 85 லட்ச ரூபாய். இதுக்கு இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கேல்குலேட் பண்ணுங்க சார். அன்றைக்கி வந்து 11 லட்ச ரூபாய்க்கு இருந்தது, இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 320 ரூபா இருந்தது, இப்போ 363 அப்படிங்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகும்போது உங்களுக்கு வந்து 39,93,000 வரும். சரி, இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இந்த காஸ்ட் இண்டெக்ஸை வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் வந்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாதவங்களுக்கு எப்படி கேல்குலேட் செய்யணும்னா நீங்கள் வந்து அன்றைக்கி வாங்கின பர்ச்சேஸ் காஸ்ட்டு எடுத்துக்கணுங்க சார். டிவைடட் பை அன்னைக்கு இந்த இண்டெக்ஸேஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ஐடி புக்கில் ரெக்கனரில் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இவர் வாங்கினது 2001 100 ரூபான்னு கொடுத்துருப்பாங்க. வித் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23-24க்கு 363ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ 11 லட்சம் வகுத்தல் 100 × 363 அப்படின்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா அன்னைக்கு 100 ரூபா மதிப்பில் இருந்த பொருள் இன்றைக்கி 363 ரூபா. ஸோ 11 லட்ச ரூபாய்க்கு இருந்த பொருள் இன்றைக்கி எனக்கு 39,93,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கேல்குலேஷன் வந்து வரும். ஸோ இந்த இண்டெக்ஸ்ட் காஸ்ட்டை எடுத்து 85 லட்சம் மைனஸ் 39 லட்சம் போட்டிங்கன்னா 45,07,000 ரூபா வரும். ப்ராப்பர்ட்டி 2வது ப்ராப்பர்ட்டிக்கு 35 லட்சம் மைனஸ் 39 லட்சம். ஏன்னா இந்த அதே 11 லட்சத்துக்கு தான் அதுவும் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ 11 லட்சத்துக்கு நீங்கள் இண்டெக்ஸ் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது 39,93,000 ரூபா வரும். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ் 4,93,000 வரும். அப்போ கேல்குலேஷன் என்ன பண்ணுவோம்னா 45 லட்சம் மைனஸ் 4,93,000 40,14,000 உங்களுக்கு கேபிட்டல் கெயின் எடுத்துகிட்டு இதுக்கு ஏதோ 20% நீங்கள் கேல்குலேட் பண்ணி கேபிட்டல் கெயின் 8,02,000 ரூபா வரும். சரி, இப்போ தாங்க சார் சொன்னீங்க செட் ஆஃப் பண்ணக்கூடாது, லாஸ் வந்ததுன்னா செட் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த இடத்துல செட் ஆஃப் பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தாங்க சார் ஒரு வித்தியாசம் நம்ம வந்து நோட் பண்ணணும். நான் சொன்னது என்னென்னா வேறு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு நீங்கள் செட் ஆஃப் பண்ண முடியாது, வேறு நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, அதர் ஹெட் ஆஃப் இன்கம்க்கு செட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி இன்வால்வ் ஆகும்போது அந்த மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே நீங்கள் வந்து செட் ஆஃப் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ 2 ப்ராப்பர்ட்டி விற்கிறாரு, ஒரு ப்ராப்பர்ட்டியில் வர லாபத்தை தூக்கி இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களால் வந்து கழிச்சிக்க முடியும். கழிச்சிட்டு இதுக்கான டேக்ஸை வந்து நீங்கள் வந்து கட்டிடலாம். ஓகே, வேறு அதை தவிர வேறு எந்த இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மளால் வந்து பண்ண முடியாதுங்க சார். அடுத்தது கேரி ஃபார்வர்ட் லாஸ் பற்றி நம்ம பார்க்க வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரமேஷ் என்ன பண்ணுறாரு, ப்ராப்பர்ட்டி ஒய் 2000 வாங்குறாரு. வாங்கும்போது 11 லட்சம் ரூபாய்.
விற்கும்போது 35 லட்ச ரூபாய். அடுத்தது ஷேர் வாங்குறாரு, அதுவும் வாங்கின ரேட்டு வந்து 11 லட்ச ரூபாய். இப்போ நியூ ரெஜிமில் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 39 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாரு. டைரெக்டாக காஸ்ட் ஆஃப் அக்யூஷன் கழிச்சுடுறோம். 24 லட்சம் உங்களுக்கு வந்து லாபம் வருது. கேபிட்டல் டேக்ஸ் 12%. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 லட்ச ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வருது. அப்போ இதை மாதிரி கட்டிடுறாரு. உங்களுக்கு வந்து இந்த ரெஜிம் 20% ரெஜிமை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதே 35 லட்ச ரூபாய் சேல்ஸ் கன்சிடரேஷன். இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது 39,93,000 வந்துடுது. லாஸ் 4,93,000 வருது. இந்த லாஸுக்கு 20% கேல்குலேட் பண்ணோம்னா 0 அமௌண்ட். ஷேர் விற்கிறாரு. ஷேர் விற்கும்போது இது வந்து அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி விற்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஏன்னா கட் ஆஃப் டேட் தாண்டி விற்றாருன்னா இவருக்கு அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து கிடைக்காது. கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி விற்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ 50 லட்சத்துக்கு விற்கிறாரு. வாங்கினது இண்டெக்ஸ் காஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ணும்போது 39 லட்சம். அதை கழிக்கும் போது 10,07,000 ரூபாய் இவருக்கு வந்து இன்கம் வருது. இதுக்கு 12% 1,25,000 இவருக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து வருது. இப்போ இந்த 493 எடுத்து இவர் இந்த 10 லட்சத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி மிச்ச அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஓகே, அது மாதிரி மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது நம்மளுக்கு உள்ளே செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை மாதிரி வந்து மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வராத இடத்துல நீங்கள் அந்த லாஸை தூக்கி கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வேறு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயோ வேறு கேபிட்டல் கெயின்லேயோ இல்லை வேறு ஹெட் ஆஃப் இன்கம்லேயோ நீங்கள் செட் ஆஃப் பண்ண முடியாது. அதே மாதிரி இதை 493 நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்டு பண்ண முடியாது. நான் சாராம்சம் என்னம்னா செக்ஷன் 48 அந்த நெகட்டிவ் இன்கம்மை ஒரு இன்கமாக வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. எந்த இடத்துலையும் சட்டத்தில் வந்து அது ஒரு இன்கமாகவே கன்சிடர் பண்ணுறதில்ல. அது வெறும் டேக்ஸ் கேல்குலேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது இன்கமாகவே ரெக்கக்னைஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து செட் ஆஃபும் பண்ண முடியாது, கேரி ஃபார்வர்டும் பண்ண முடியாது. இதுதான் இதுக்குள்ள விஷயங்க சார். ஓகே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இது போக மற்ற வீடியோஸும் நான் போட்டிருக்கிறேங்க சார், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இனிமேல் வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டிங்கன்னா ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான வீடியோக்கள் அவ்வப்போது உங்களுக்கு வந்து நான் போடும்போது நீங்கள் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.